இன்னைக்கு காலையிலேயே அருமையான வியூல பஸ் நிறுத்தினா டிஎன் சுசு பிரேக்குன்னு நம்ம சுசு மட்டும் அடிச்சுட்டு வந்துட்டு வியூ பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லது, 100 நாள் ஒழுக்கமா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 31. அப்படியே நாஞ்சில் நகருக்கு வந்து சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு நடைப்பயணம் தான். வீட்டுக்கு வந்தது எல்லாட்டும் அட்டன்ஸ் போட்டு பல்ல தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு அருமையான ஒரு 3 முட்டை தோசை சாப்பிட்டுட்டு என்ன வந்த தலைச்சையில மட்டையாயிட்டேன். வந்ததும் நம்ம பூச்சி அவங்கள பார்க்க வந்துட்டு இந்த வீடியோல என் வாழ்க்கையில நடந்த 2 கதையை பத்தி உங்கள்கிட்ட சொல்றேன். அது இது முத கதை, பூச்சையும் நானும். இந்த பூச்சை இந்த பூச்சியை ரொம்ப நாள் முன்னாடி யாரோ கை குழந்தையா இருக்கும்போது தெருவுல போட்டுட்டு போயிட்டா. நமக்கு பூனைனா உயிராச்சே, தெருவுல இருக்க பாட்டி இலை எக்ஸானு தெருவுல 2 பூச்சை கிடக்கு அப்படின்னாங்க. வந்து பார்த்தா உள்ளங்கை சைஸ்ல 2 பூச்சை குட்டி. நான் ஒரு 10 செகண்ட் லேட்டா வந்திருந்தா ஒரு நாய் வந்து தூக்கி இருக்கும். அந்த 2ஐயும் அலைக்கா தூக்கி வீட்டுல ஒரு அட்டைப்பெட்டிக்குள்ள போட்டு ஒரு 20 நாள் வளர்த்தேன். அப்புறம் நான் பெங்களூர்ல இருக்கனால நான் பெங்களூருக்கு கிளம்பிட்டேன். எங்க உமா அது சர்வே ஆகிற சைஸுக்கு வந்தோன்னு அந்த 2ஐயும் ஃப்ரீடமா விட்டுட்டு அந்த 2ம் தான் இந்த பூச்சை. இப்போ அவனுக்கு 2 பேருக்கும் சாப்பாடை போட்டுட்டு நமக்குள்ள சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு போய் குப்பர் அடிச்சு படுத்துடலாம்னு பார்த்தேன். எங்க உமா இலை உங்க அக்கா வீட்டுல கொண்டு விடணும், வண்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியே நம்ம டார்லிங் எடுத்துட்டு எங்க அக்கா வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க எங்க அக்கா வீட்டுல இந்த காரை பார்த்தேன். காரை சின்ன வயசுல இருந்து நான் எப்படி கூப்பிடுவேன்னா குண்டு காருன்னு கூப்பிடுவேன். இப்போ 2வது கதை, குண்டு காரும் மிக்ஸ் ஆனும். நான் ஒரு 1வது 2வது படிச்சுட்டு இருக்கும்போது எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க ஒரு குண்டான சம்பவத்தை மூடி போட்டிருந்தாங்க. சின்ன வயசானனால நானும் டக்குன்னு போய் திறந்து பார்த்துட்டேன். பார்த்தா குண்டுகாரு. அதை பார்த்தது என்னவோன்னு தெரியல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு எங்க சொந்தக்காரங்களும் வாட்டி பாருப்பா அப்படின்ட்டாங்க. அதை ஓட்டினதான் உண்டு. இதை எப்படியாச்சும் வாங்கி ஆகணும்னு வீட்டுல ஒரு 2 வருஷமா வாங்கி கேட்டுருவேன். அதை வாங்கியே தரல மக்களே. இப்ப நான் நம்ம டார்லிங் எல்லாம் ஓட்டினாலும் அப்ப என் வயசுக்கு இந்த காருக்கு மேல இருந்த கிரேஸ் வேற லெவல் மக்களே. இப்ப நமக்கு அந்த கார் பேர்லாம் தெரியாது, பெருசா இருந்தனால குண்டுகாருன்னு சொல்லிட்டேன். அப்படிதான் அந்த பேர் வந்து. நம்ம ஒழுக்கம் எந்த அளவு பரவிட்டுனா எல்லாருக்கும் சக்கவத்தலு, பஜ்ஜி, சீவலு, சாயா. ஆனா நமக்கு மட்டும் அவிச்ச முட்டை. எப்படி அப்படியே அதை சாப்பிட்டுட்டு எங்க அக்கா கிட்ட பிரியா விடை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து நைட்டு சாப்பிட்டுக்கிட்டே நாளை முடிச்சுக்கிறேன். ஒழுக்கம் முக்கிய மக்களே.